புயலும் கோபமும் ஒன்றுதான். வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் தெரியாது. அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று. புயல் கோபம் இரண்டும் ஒன்றுதான். ஆனால் புயல் இயற்கையின் அழிவாக வருகின்றது நமக்கு தெரியாமல். கோபமும் நம்முடைய இயற்கையும் செயற்கையும் கலந்த நம் வாழ்வில் நம்மை அறியாமலேயே வருகின்றது. ஆனால் அந்த கோபம் வரும்போது என்ன செய்யலாம்? பெரும் கோபம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நாம் மனதை கட்டுப்படுத்தி இறைவனின் ஒரு நிமிடம் நினைத்து சிறிது தண்ணீரை பருகினால் நல்லமல்லவா?